ஞானம், கதிரு, சக்தி வந்தது வந்துட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணுப்பா. அதுக்காண்டிதான் ஐ அம் வெயிட்டிங். நீங்க பேசுங்க அத்தை. இந்தாருங்கடா, பெரியவனை பத்தி நம்ம எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அவனுக்காண்டி அவன் எதையும் கேட்கறதும் இல்ல, எதையும் எதிர்பார்க்கறதும் இல்ல. அவன் நினைச்சிருந்தா இந்நேரம் எப்படி எல்லாமோ வாழ்ந்திருக்கலாம். ஏமா எதுக்கு அதெல்லாம் இல்லப்பா, பேச வேண்டியத பேச வேண்டிய நேரத்துல பேசிதான் ஆகணும். உன் தம்பிங்களுக்கு தெரியாதுல்ல, இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு ஒரு அம்மாவா சில விஷயங்களை சொல்லணும். எப்பா, ஈஸ்வரி இதுக்கு எதிரா நிக்கிறப்ப அவங்க அப்பார் வந்து நம்ம பக்கம் நிக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. எப்படியோ நல்லது நடக்கணும்னு இருக்கு. அது யாரு மூலமா நடந்தா என்ன? ஏமா, ஈஸ்வரிய பத்தி நீ தப்பு கணக்கு போட்டிருக்க. நீ மட்டுமா, நானும் தான் அவளை பத்தி வித்தியாசம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு நீங்க யாருமே வீட்டுல இல்ல. இந்த கைய தூக்க முடியாம கிடந்தேன். என்ன உட்கார வச்சு தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டி விட்டு தலையெல்லாம் தோட்டி விட்டாமா. அவ்வளவு உதவி பண்ணாவ. வாவ், வண்டர்ஃபுல். மாமா, இது எப்ப நடந்துச்சு? அப்ப இளமை திரும்புதே புரியாத புதிராச்சேன்னு மாற்றம் நடந்திருக்கு போலயே. ஏய், பேசாம இருடா. எம்புட்டு வயசானாலும் புருஷனுக்கு பொண்டாட்டி தான் அம்புட்டும் செய்யணும். அவன் தான் ஏதோ உளறிட்டு இருக்கானா, அவனுக்கு போய் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. விட்டு தள்ளிட்டு முதல்ல நீ என்ன சொல்ல வந்தியோ அந்த விஷயத்த சொல்லுமா. எப்பா, உங்க பொண்டாட்டிமார்கள் எல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டு வர சொன்னேன், அது நடக்கல. பிறகு கோவில்ல பூஜை போட்டுட்டு வந்தா நம்ம பிரச்சனை எல்லாம் தீரும்னு நம்பி அதுக்கு ஏற்பாடு பண்ணோம், அதுவும் நடக்காம போயிடுச்சு. ஆனா இந்த தடவை விட்டுற கூடாதுப்பா. பெரியவனுக்கு மணிவிழா ரொம்ப சிறப்பா நடக்கணும்.